காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. பெண்ணகரத்தில் GKM தமிழ்குமரன் போட்டியிடுகிறார். இவர் பாமகவில் இருக்கக்கூடிய GK மணியினுடைய மகன். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த நிலையில் பெண்ணகரம் தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரியை பொறுத்தளவில் துரை சந்திரசேகர் போட்டியிடுகிறார். வேளச்சேரியில் ஹசன் மௌலானா அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்தளவில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீண்டும் போட்டியிடுகிறார். சோழிங்கநல்லூரில் AM முனிரத்னம் போட்டியிடுகிறார். அதேபோன்று உதகமண்டலத்தில் B ராமச்சந்திரனுக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் புதுமுகங்களான இருக்கக்கூடிய சூரிய பிரகாஷ், ஸ்ரீநிதி ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். விளவங்கோட்டில் TT பிரவீன், கிள்ளியூரில் S ராஜேஷ்குமார் உள்ளிட்டோருக்கு வாய்ப்புகளானது வழங்கப்பட்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பதாக பாஜகவினுடைய தேர்தல் பட்டியல் வெளியாக இருந்ததை பார்த்தோம். தற்பொழுது காங்கிரசினுடைய தேர்தல் பட்டியலும் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, நீங்க தொடரலாமே. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 28 தொகுதிகளில் 27 தொகுதிகளுடைய வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் பொன்னேரியில் துரை சந்திரசேகர் போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல வேளச்சேரியில் ஹசன் மௌலானா போட்டியிடுகிறார். இவர் 3வது முறையாக களம் காண்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வேளச்சேரியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு முன்னதாக அம்பத்தூரில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த நிலையில் 3வது முறையாக வேளச்சேரியில் ஹசன் மௌலானாக்கு இந்த முறை வேட்பாளராக போட்டியிட காங்கிரஸ் கட்சியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் கடந்த 2 முறையாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் 3வது முறையாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். 2006 இவர் செல்வ பெருந்தகை 2006, 2011, 2016, 2021 என 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் களம் கண்டிருக்கிறார். இது 5வது முறையாக அவர் போட்டியிடுகிறார். இந்த 2 முறை அவர் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது மீண்டும் அவருக்கு 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அவர் களம் காண இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சோளிங்கர் தொகுதியில் முனிரத்னம் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முனிரத்னம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களில் ஒருவர். அவர் அந்த தொகுதியில் இதுவரை 6 முறை போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போது 7வது முறையாக சோளிங்கர் தொகுதியில் முனிரத்னம் போட்டியிட காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. அதே போல ஊத்தங்கரையில் குப்புசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து பெண்ணாகரத்தில் GKM தமிழ்குமரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கடந்த சனிக்கிழமை டெல்லியில் காங்கிரஸ் கட்சியில் வேணுகோபால் முன்னிலையில் இணைந்தார். இந்த நிலையில் கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் பாமக சட்டமன்ற குழு தலைவர் GK மணியின் மகன். இவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த 4 நாட்களிலேயே தற்போது வேட்பாளராக பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு அளித்திருக்கிறது. அதே போல ஆத்தூர் தொகுதியில் அர்த்தநாரி வேட்பாளராக களம் காண்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கில் கோபிநாத் போட்டியிடுகிறார். இவர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் தற்போது ஈரோடு கிழக்கில் அவர் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஈரோடு தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கில் அவர் தற்போது போட்டியிடுகிறார். உதகையில் B ராமச்சந்திரனுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய தேர்தல்களில் கணேஷ் அந்த தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில் இந்த முறை சிட்டிங் MLAவாக இருந்த கணேஷிற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ராமச்சந்திரன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கவுண்டம்பாளையத்தில் சூரிய பிரகாஷ் போட்டியிடுகிறார். இவர் இளைஞர் காங்கிரசின் தலைவர். சமீபத்தில் அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது கவுண்டம்பாளையத்தில் ஒரு புதிய முகத்திற்கு காங்கிரஸ் கட்சி வாய்ப்பளித்திருக்கிறது. அதே போல கோவை மாவட்டத்தில் மற்றொரு தொகுதியான சிங்காநல்லூரிலும் இளைஞர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியான ஸ்ரீநிதிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கோவையில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2 தொகுதிகளிலும் புதுமுகம் இந்த முறை காங்கிரஸ் கட்சியில் களம் காண்கிறது. இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த 2 நிர்வாகிகள்
கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் ஆகிய தொகுதிகளில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல கடலூரில் AS சந்திரசேகரன் வேட்பாளராக இறங்குகிறார். மயிலாடுதுறையில் யூனஸ் முகமது இவர் அங்கு சிறுபான்மையினர் ஒருவருக்கு கட்சியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவரும் காங்கிரஸ் கட்சியின் புதிய முகம். அறந்தாங்கியில் T. ராமச்சந்திரன் இவர் ஏற்கனவே அறந்தாங்கி தொகுதியில் சிட்டிங் MLA-வாக இருக்கிறார். இவருக்கு மீண்டும் 2வது முறையாக தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசரின் மகன். இவருக்கு இப்போது அவருடைய திருநாவுக்கரசரின் மகன் T. ராமச்சந்திரனுக்கு அறந்தாங்கி தொகுதியில் தற்போது 2வது முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல காரைக்குடியில் மாங்குடி இவர் ஏற்கனவே அதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உசிலம்பட்டியில் சரவணகுமார், சிவகாசியில் அசோகன் ஆகியோருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவாடனையில் கரு மாணிக்கம் இவர் முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் KR ராமசாமியின் மகன். அவர் ஏற்கனவே தற்போது அதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் கருமாணிக்கத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்ரீவைகுண்டத்தில் ஊர்வசி அமிர்தராஜ் இவரும் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். சிட்டிங் MLA-வா இருக்கக்கூடிய ஊர்வசி அமிர்தராஜிற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக சங்கரன் கோவிலில் சங்கை கணேசன் என்பவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அம்பாசமுத்திரத்தில் VP துரைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து நாங்குநேரியில் ரூபி மனோகரன் இவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக அதே தொகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கொளைச்சலில் தாரகை கட்பட்டுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். கொளைச்சலில் பிரின்ஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் பிரின்ஸுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தாரகை கட்பட்டுக்கு தற்போது கொளைச்சல் தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல விளவங்கோடில் TT பிரவீன் என்ற ஒரு புது முகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கிள்ளியூரில் ராஜேஷ்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.